மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 3. அதிகாரம் 16. ஊடலில் தோற்றவரே கூடலில் வெல்பவர். பகுதி 1. பெண் வேஷத்தோடு எடுக்கப்பட்ட கந்தசாமியின் புகைப்படம் தபால் மூலமாய் மனோன்மணியம்மாளுக்கு கிடைத்த செய்தியும் அதன் அடியில் குறிக்கப்பட்டிருந்த சந்தோஷ செய்தியும் பட்டாபிராம பிள்ளை, வேலாயுதம் பிள்ளை, விருந்தினர் முதலிய எல்லோருக்கும் வெகு சீக்கிரத்தில் பரவி அவர்கள் அனைவரும் அளவிட இயலாத ஆச்சரியமும் ஆனந்தமும் கொள்ளும்படி செய்தனர். அன்றைய தினம் பூஜை நடந்தபோது ஒரு ஸ்திரீ சன்னதம் கொண்டு தெரிவித்ததற்கிணங்க உடனே அன்றைய தினமே நல்ல செய்தி வந்து சேர்ந்ததை எண்ணி எண்ணி எல்லோரும் பூரித்து புழங்காகிதமெய்தி தங்களது விஷயத்தில் கடவுள் கண்கூடாக வந்து உதவி செய்து காப்பாற்றுவதைக் கண்டு மிகுந்த பக்தி பெருக்கும் நன்றி விசுவாசமும் அடைந்து எல்லோரும் கடவுளை பலவாறு ஸ்தோத்திரம் செய்ய தலைப்பட்டதன்றி கந்தசாமியால் அனுப்பப்பட்ட படத்தை மனோன்மணியம்மாள் இடத்திலிருந்து வருவித்து அதை ஒருவர் பின் ஒருவராய் ஆவலோடு வாங்கி வாங்கி பார்த்து அவனது ஒப்புயர்வற்ற அற்புத வடிவத்தைக் கண்டு பிரமிப்பும் ஆச்சரியமும் பெரும் மகிழ்ச்சியும் அடைந்தவராய் குதூகலமாய் சம்பாஷிக்க தலைப்பட்டனர். அதற்கு முன் வேலாயுதம் பிள்ளை, திரிபுர சுந்தரியம்மாள், கண்ணப்பா, சுந்தரம் பிள்ளை ஆகிய முக்கியஸ்தர்கள் கந்தசாமியும் பெண் வேஷத்தில் வந்திருப்பானோ என்று சந்தேகித்தவர்களாகவே இருந்தனர். ஆதலால் அந்த படத்தை பார்த்த பிறகே அவர்களது மனம் ஒருவாறு அதை உண்மை என்று நம்பியதன்றி மகா உத்தம குணங்கள் வாய்ந்த சற்புத்திரனான கந்தசாமி கூட அவ்விதமாக நடந்து கொண்டானே என்ற பெரு வியப்பும் திகைப்பும் அடைந்தவர்களாய் அப்படியே ஸ்தம்பித்து போயினர். பட்டாபிராம பிள்ளை கந்தசாமி பெண் வேஷத்தோடு வந்திருந்த காலத்தில் தாம் அந்நிய ஸ்திரீயை ஏறெடுத்து பார்ப்பது தகாதென்று நினைத்து அவனை அவ்வளவு நன்றாக கவனிக்காமல் இருந்தவர். ஆதலால் அவர் அந்த படத்தை வாங்கி தமது கையில் வைத்துக்கொண்டு இமை கொட்டாமல் வெகு நேரம் வரையில் அதை உற்று உற்று நோக்கி அதன் அழகில் ஈடுபட்டவராய் மெய்மறந்து போய் அதன் சிகை முதல் கால் நகம் வரையில் மேலும் கீழும் 100 தரம் பார்த்து, ஆகா, என்ன அழகு, என்ன அழகு, எவ்வளவு அழகுடைய பெண் இந்த உலகத்தில் இருப்பாளா என்பதே சந்தேகம். இவரையும் பார்த்து என் மகளையும் பார்த்தால் இருவருக்கும் எந்த மூலைக்கு எந்த மூலை? இவர் என் மகளின் மீது ஆசை கொள்ளப் போகிறாரா? ஆகா, மகா அற்புத சிருஷ்டியில் சேர்ந்த இந்த உத்தம புருஷர் எங்களை மதித்து எங்களை பார்க்கும் பொருட்டு எங்கள் வீட்டை நாடி வந்தபோது இவருக்கு தக்க உபசரணை புரிந்து இவருடைய மனம் எங்கள் மேல் பிரியம் கொள்ளும்படி செய்ய வேண்டியதிருக்க அதை விட்டு இவரை போலீசாரிடம் ஒப்புவித்து சிறைப்படுத்தி எவ்விதமான அவமானத்திற்கும் அவமரியாதைக்கும் ஆளாக்கிவிட்டோம். அடடா, என்ன மூடத்தனம் செய்துவிட்டோம். நல்ல சமயத்தில் மதியினம் வந்து இப்படித்தானா மூடிக்கொள்ள வேண்டும்? இவர் என்றைக்கும் மறக்காதபடி அல்லவா நாங்கள் மகா கேவலமாக நடந்து கொண்டோம். ஆயினும் இவர் பெருந்தன்மை வாய்ந்தவர் என்பது நன்றாக தெரிகிறது. இவருடைய குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களுடைய குணமும் ஒழுக்கமும் எப்படி மகா சிரேஷ்டமாக அமைந்திருக்கின்றனவோ அதுபோலத்தானே இவருடைய குணாதிசயங்களும் அமைந்திருக்கும். இவர் முக்கியமாக பெற்றோர் பெரியோருடைய சொல்லை மீறி நடப்பவர் அல்லர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆகவே நாங்கள் இவருடைய விஷயத்தில் கொடிய தவறுகள் செய்து இவரை நிரம்பவும் அவமரியாதைப்படுத்தியிருந்தோம். என் மகள் மனோன்மணியம்மாள் இவருடைய மனதிற்கு சிறிதும் ஒவ்வாத நடை உடை பாவனைகளை உடையவளாய் இருந்ததைக் கண்டும் இவர் எங்களிடம் வெறுப்பு கொள்ளாமல் எங்கள் சம்பந்தத்தை நாடியே இருக்கிறார் என்பது இவர் இதன் அடியில் க்ஷேம சமாச்சாரம் எழுதி அதை என் மகளுக்கு நேரில் அனுப்பியிருப்பதிலிருந்து நன்கு விளங்குகிறது. என்னவோ நாங்கள் இந்த ஜென்மத்தில் இதுவரையில் கடவுளை நினையாமல் நீச ஒழுக்கத்தை மேற்கொண்டு எங்கள் ஆயுசு காலத்தில் பெரும் பாகத்தையும் போக்கிவிட்டோம். ஆனாலும் நாங்களும் எங்கள் முன்னோர்களும் பூர்வ ஜென்மங்களில் செய்த பூஜா பலனே இப்படிப்பட்ட பெருத்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்திருக்க வேண்டுமன்றி வேறல்ல. நல்ல வேளையாக என் மகள் மனோன்மணியம்மாளும் தன்னுடைய துராசாரங்களையும் துர் அபிப்பிராயங்களையும் வெகு சீக்கிரத்தில் விலக்கிவிட்டு சரியான வழிக்கு திரும்பிவிட்டாள். கற்புக்கரசிகளான திரிபுர சுந்தரியம்மாள், வடிவாம்பாள் முதலியோருடைய மகா அற்புதமான வசீகர சக்தி எப்பேற்பட்ட கூடிய துஷ்டைகளின் மனதையும் ஒரு நொடியில் மாற்றி அவர்களை நல்வழிப்படுத்தும் என்றால் அந்த மந்திரக்கோல் மனோன்மணியம்மாளை மாற்றியது ஒரு விந்தையா? கடைசியில் எங்களுக்கு கடவுள் நல்ல வழியை காட்டினார். இது போலவே எங்கள் கோரிக்கையை கடைசி வரையில் அவர் நிறைவேற்றி எங்களை உய்விக்க வேண்டும்.
என்று தமக்குள்ளாகவே எண்ணி எண்ணி அந்த படத்தை தமது கையில் வெகு நேரம் வரையில் வைத்து பார்த்து கொண்டே இருந்து மனோன்மணியம்மாள் மறுபடி அதை பார்க்க ஆசைப்படுகிறாள் என்று வேலைக்காரி கேட்டபோதே அதை அவர் தமது கையை விட்டு விலக்கினார். கந்தசாமி 4 தினங்களில் வந்துவிடுவான் என்றும் அதுவரையில் எவரும் கவலையாவது விசனமாவது கொள்ள வேண்டாம் என்றும் சுவாமியின் வாக்கு உண்டான பிறகு வேலாயுத பிள்ளை முதலியோரது பக்தி பெருக்கும் பூஜைகளும் தான தர்மங்களும் முன்னிலும் 10,000 மடங்கு அதிகரித்தன. கந்தசாமி எவ்வித இடையூறுமின்றி சேமமாய் எப்படியும் வந்து சேர்ந்து விடுவான் என்ற நம்பிக்கை எல்லோரது மனத்திலும் உண்டாகிவிட்டது. ஆனாலும் யார் அவனை அபகரித்துக் கொண்டு போயிருப்பார்கள் என்றும் அத்தனை நாட்கள் அவன் தங்களுக்கு எவ்வித தகவலும் சொல்லாமல் இருக்கும்படி அவனுக்கு எவ்விதமான இடுக்கண் நேர்ந்திருக்கும் என்றும் அவன் அந்த ஊரில் இருக்கிறானோ என்றும் அவன் எந்த நிமிஷத்தில் வருவானோ என்றும் அவர்கள் எல்லோரும் பலவித எண்ணங்களும் சந்தேகங்களும் கொண்டு ஆவலே வடிவாக மாறிப்போயிருந்தனர். அவர்களது மனம் போஜனத்தையாவது தூக்கத்தையாவது சிறிதும் நாடாமலேயே இருந்து வந்தது. இவ்விடத்தில் நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூற வேண்டும். கந்தசாமியின் நண்பனான கோபாலசாமி என்பவன் ஆஸ்பத்திரியிலிருந்து நேராக கோமளேஸ்வரன் பேட்டையில் உள்ள தனது ஜாகைக்கு போனதாயும் பட்டாபிராம பிள்ளையினது பங்களாவிற்கு வர அவன் வெட்கினான் என்றும் கண்ணப்பா அவனிடம் சென்று அவனும் கந்தசாமியும் உருமாறி வந்த வரலாறு முழுவதையும் கேட்டறிந்து கொண்டு வந்து வேலாயுத பிள்ளை முதலியோருக்கு தெரிவித்தான் என்றும் நாம் முன்னரே சொன்னோம் அல்லவா? அதன் பிறகு 2-3 தினங்கள் கழிந்த பின் கோபாலசாமியை எப்படியாவது வரவழைத்து அவனுடன் நேரில் பேச வேண்டும் என்ற விருப்பம் வேலாயுதம் பிள்ளை முதலியோருக்கு உண்டானதாகையால் அதற்கிணங்க கண்ணப்பாவும் பட்டாபிராம பிள்ளையும் மறுபடியும் அவனிடம் போய் அவனை பற்றி பங்களாவில் உள்ள எல்லோரும் மேன்மையான அபிப்பிராயமே கொண்டிருப்பதனால் அவன் அங்கே வருவதற்கு லஜ்ஜை அடைய வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறி அவனது மனத்தை தெளிவித்து அவனை பங்களாவிற்கு அழைத்து வந்து சேர்த்தனர். அவ்வாறு வந்தவனுடன் நேரில் வேலாயுதம் பிள்ளை, திரிபுர சுந்தரியம்மாள் முதலியோர் சம்பாஷித்து கந்தசாமி மனோன்மணி அம்மாளை கல்யாணம் செய்து கொள்வதில் எவ்விதமான மனப்பான்மையோடு இருந்தான் என்பதை உணர்ந்து கொண்டதன்றி தாங்கள் அந்த ஊரில் இருக்கும் வரையில் அவனும் அந்த பங்களாவிலிருந்து பூஜை தான தர்மங்களில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர். ஆதலால் அவனும் அவ்வாறே அவர்களோடு இருந்து வந்தான். அவன் மனோன்மணி அம்மாளை பார்ப்பதற்கு வெட்கினான். ஆதலால் தான் அவளது திருஷ்டியில் படக்கூடாது என்ற தீர்மானத்தோடு அவன் அவ்விடத்தில் இருந்து வந்தான். ஆயினும் மனோன்மணி அம்மாள் தனது நடை உடை பாவனைகளில் முற்றிலும் மாறிப்போனதன்றி கந்தசாமியை மணக்க ஆவல் கொண்டு அவனையே நினைத்து விரக வேதனைப்பட்டு நோய் கொண்டு படுத்து இருக்கிறாள் என்பது கோபாலசாமிக்கு தெரிந்து போனதாகையால் அது பற்றி அவன் மிகுந்த களிப்பும் இரக்கமும் கொண்டு கந்தசாமி எப்போது திரும்பி வருவான் என்று ஆவலே வடிவாக எதிர்பார்த்திருந்தான். சனிக்கிழமை அன்று ஒரு பெண் பிள்ளை ஆவேசம் கொண்டு கந்தசாமியை பற்றிய தகவல்களை தெரிவித்த காலத்தில் அவனும் அந்த கும்பலிலிருந்து மற்றவர்களை காட்டிலும் பன்மடங்கு அதிகரித்த ஆனந்தமும் பூரிப்பும் அடைந்தவனாய் ஆவல் தீக்கு இரையாயிருந்து வந்தான். தபால் மூலமாக வந்த கந்தசாமியின் பெண் வேஷ வடிவம் எடுக்கப்பட்ட படத்தை அவன் ஆசையோடு வாங்கி பார்த்து, ஆகா, இந்த படம் அவன் இருந்தா மாதிரியே இருக்கிறதே. முரடர்களிடம் அகப்பட்டு கொண்டவனுக்கு இவ்வித படம் பிடிக்க எப்படி சந்தர்ப்பம் ஏற்பட்டது என்பது தெரியவில்லையே. அதுவுமன்றி இவன் டைப் அடிப்பதற்கு எப்படி முடிந்தது? இப்படித்தான் செய்தி அனுப்பினானே, தான் இன்ன இடத்தில் இன்ன விதமான நிலைமையில் இருப்பதனால் இன்றைய தினம் புறப்பட்டு வருகிறேன் என்று இவன் ஏன் எழுதியிருக்கக்கூடாது? இதில் இன்னொரு அசம்பாவிதமும் இருக்கிறது. சாதாரணமாக இவன் ஸ்திரீகளிடத்தில் பழகுவதற்கே நிறமும் லஜ்ஜைப்படுகிற சுபாவம் உடையவன். இவன் மற்ற ஆண் பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை எழுதாமல் தனக்கு மனைவியாக வரிக்கப்பட்டு இருப்பவளும் இவனுடைய மனப்போக்குக்கு விரோதமான நடையுடை பாவனைகளை கொண்டிருந்தவளுமான மனோன்மணி அம்மாளுக்கு துணிந்து படம் அனுப்பி செய்தி எழுதி விடுத்திருப்பது எனக்கு அசாதாரணமாக படுகிறதே அன்றி சாதாரணமாய் நடக்கக்கூடியதாய் தோன்றவில்லை. மற்றவர் இதை உண்மை என்று நம்பி ஒருவாறு தேர்தல் அடைந்திருப்பதை நாம் ஏன் கெடுக்க வேண்டும்? என்னம் 4 தினங்களில் அவனே வருவான் என்று சுவாமி வாக்கு கொடுத்தது எப்படித்தான் முடிகிறதோ பார்க்கலாம் என்று தனக்குத்தானே ஆட்சேபனை சமாதானங்கள் செய்து கொண்டு அவ்விடத்திலேயே இருந்து வந்தான். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ஆகிய 2 தினங்களும் கழிந்தன. செவ்வாய்க்கிழமை வந்து சேர்ந்தது.
மற்ற தினங்களில் நடந்தது போலவே அன்றைய தினமும் பூஜை, தான தர்மங்கள் முதலியவை நிரம்பவும் சிறப்பாகவும் ஆடம்பரமாகவும் நடந்தேறின. ஆவேசம் வந்து வாக்கு கொடுத்த தினம் முதல் அது 4வது தினம். ஆதலால் அந்த பங்களாவில் இருந்தோரும் தான தர்மங்கள் பெற ஆயிரக்கணக்கில் வந்தோரும் கந்தசாமி எப்படியும் அன்றைய தினம் இரவிற்குள் வந்து சேர வேண்டும் என்று கூறிய வண்ணம் அவன் எப்போது வருவானோ என்று ஆவலே நிறைந்தவராக மாறி போயிருந்தனர். பங்களாவின் வாசலிலிருந்து உள்பக்கத்தில் யாராவது வந்தால், பையன் வந்துவிட்டானா என்ற கேள்வியையே உள்ளே இருந்தவர்கள் கேட்டனர். இன்னமும் வரவில்லை என்ற ஏக்கமான மறுமொழியே பிறந்து கொண்டிருந்தது. அவ்வாறு அன்றைய தினம் மாலை வரையில் கழிந்தது. வேலாயுதம் பிள்ளை முதலிய எல்லோரும் தண்ணீர் கூட அருந்த மனமற்றவராய் கந்தசாமி வரவில்லையே என்று நினைத்து நினைத்து ஏங்கி பைத்தியம் கொண்டவர்களைப் போல வேறு எதிலும் நாட்டம் கொள்ளாதவர்களாயிருந்து தத்தளித்து தவித்த வண்ணம் இருந்தனர். கோபாலசாமியின் நிலைமையோ விவரிக்க இயலாத பரம வேதனையானதாக இருந்தது. சனிக்கிழமை பெண் பிள்ளை ஆவேசம் கொண்டு சொன்ன வார்த்தைகளின் மேல் அவனுக்கு அவ்வளவாக நம்பிக்கை உண்டாகவில்லை. ஆனாலும் அவனையும் மீறி அவனது மனம் அந்த 4வது தினத்தில் கந்தசாமியின் வருகையை எதிர்பார்த்த வண்ணம் தாமரை இலை தண்ணீர் துளி போல தவித்தபடி இருந்தது. மற்றவரைப் போல அவனும் அன்னம் தண்ணீர் முதலிய எதையும் நாடாமல் பிற்பகல் வெகு நேரம் வரையில் இருந்து பொறுத்து பொறுத்து பார்த்தான். அவனுக்கு அந்த பங்களாவில் இருக்கையே கொள்ளவில்லை. ஆதலால் அவன் அவ்விடத்தை விட்டு மாலை 6 மணி சமயத்திற்கு வெளியில் வந்து அந்த பங்களாவில் வலது பக்கத்தில் இருந்த பிரம்மாண்டமான பூஞ்சோலைக்குள் நுழைந்தான். அது ஆல விருட்சங்கள், தென்னை, கமுகு, வேறு பல வகைப்பட்ட பழமரங்கள் முதலியவை ஏராளமாக நிரம்ப பெற்ற இடமாக இருந்தது. எங்கும் புஷ்ப தொட்டிகள், ஊஞ்சல் பலகைகள், மருதாணி வேலிகளும் வாவிகளுமாகவே நிறைந்து நிரம்பவும் குளிர்ச்சியாகவும் நிழல் அடர்ந்ததாகவும் இருந்தது. காற்று ஜிலீர் ஜிலீர் என்று வீசி மனத்தையும் தேகத்தையும் பரவசப்படுத்தி கொண்டிருந்தது. அத்தகைய இனிய பூஞ்சோலைக்குள் சென்ற கோபாலசாமி அப்போதும் கந்தசாமி வரவில்லையே என்றும் சுவாமி வாக்கு கொடுத்தது பலிக்குமோ பலிக்காதோ என்றும் முற்றிலும் குழம்பி கலவரமடைந்த மனத்தினனாய் சென்று அங்கும் இங்கும் சிறிது நேரம் உலாவிவிட்டு அவ்விடத்தில் ஒரு கமுகு தோப்பில் தொங்கிக் கொண்டிருந்த ஊஞ்சல் பலகையை கண்டு அதன் மேல் உட்கார வேண்டும் என்ற ஆசை கொண்டு அதனிடம் சென்று உட்கார்ந்து கொண்டு 1/4 நாழிகை காலம் கழித்தான். அவ்விடத்திலும் அவனது மனம் சாந்தமடையவில்லை. ஒருவேளை அந்நேரம் கந்தசாமி பங்களாவிற்குள் வந்திருப்பானோ என்ற எண்ணம் உண்டாயிற்று. தான் அப்போது பூஞ்சோலையில் இருப்பது தவறெனவும் உடனே தான் பங்களாவிற்கு போக வேண்டும் என்றும் நினைத்தவனாய் கோபாலசாமி எழுந்திருக்க முயன்ற காலத்தில் அவனுக்கு பின்பக்கத்தில் யாரோ ஒருவர் திடீரென்று தோன்றி தமது கைகளால் அவனது கண்கள் இரண்டையும் இறுக மூடிக்கொண்டதை உணர்ந்த கோபாலசாமி, யார் அது? கண்ணப்பாதான், நிச்சயம் 100 ரூபாய் பந்தயம். கைவிரல்கள் நன்றாக அடையாளம் சொல்கின்றன. கண்ணப்பாதான் என்ற அழுத்தமாகவும் அன்போடும் கூறினான். அவனது கண்களை பொற்றியவன், அடே கோபாலசாமி, உன் குறி வண்ணான் குறி மாதிரி எப்போதும் தவறுகிறதில்லை. ஆனாலும் நீ இப்போது தோற்று போனாய். போடு பந்தய பணத்தை இப்படி என்று வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியோடும் கூறிய வண்ணம் தனது கைகளை விலக்க அவனது குரலை கேட்டு திடுக்கிட்டு உடனே திரும்பி பின்புறம் பார்த்த கோபாலசாமி, ஆ நீயா என்ற கூச்சலுடன் தன்னை முற்றிலும் மறந்து அப்படியே துள்ளி குதித்து பாய்ந்து, அப்பா கந்தசாமி வந்தாயா? ஆகா, என்ன ஆச்சரியம்! நீ இந்த சோலைக்கு எப்படி வந்தாய்? நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு இங்கே வந்தாயா? நீ உண்மையில் கந்தசாமி தானா, அல்லது என் கண்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா என்று மிகுந்த வியப்போடு கூறி ஒரே பாய்ச்சலாய் பாய்ந்து தனக்கு பின்னால் வந்து நின்ற கந்தசாமியை ஆசையோடும் ஆவலோடும் கட்டி அணைத்து இறுக பிடித்து கொண்டான். அவனது மனம் காட்டாற்று வெள்ளம் போல பொங்கி எழுந்து ஆனந்தமாய் வழிந்தோடத் தொடங்கியது. தேகம் பரவசமடைந்து வெடவெடவென்று ஆடுகிறது. பாதாதி கேசம் வரையில் ரோமம் சிலிர்த்தது. மடை திறந்து விடப்பட்ட ஆறு போல அவனது கண்கள் இரண்டும் ஆனந்த பாஷ்பத்தை சொரிகின்றன. அவன் கட்டிலடங்கா ஆவலும் வாத்சல்யமும் மன நெகிழ்வும் கொண்டு கந்தசாமியை விடாமல் மென்மேலும் இறுக தழுவி, அப்பா கந்தசாமி, எத்தனை பேருடைய வயிற்றில் பாலை வார்த்தாயப்பா! ஆகா, உன்னை காணாமல் நாங்கள் எல்லோரும் படும் பாடு ஈசனுக்குத்தான் தெரியும். உன் தாய் தகப்பனார் முதலியோர் இந்த 15 தினங்களாய் பட்டினி கிடந்து
இறந்தவர்களிலும் சேராமல் உயிரோடு இருப்பவர்களிலும் சேராமல் தவிக்கிறார்களப்பா. அவர்கள் எல்லோரையும் விட மனோன்மணி அம்மாளின் நிலைமைதான் வாயால் சொல்ல முடியாததாக இருக்கிறது. அப்பா, உன்னை நினைத்து நினைத்து அவள் அநேகமாய் தன்னுடைய பிராணன் முழுவதையும் விட்டுவிட்டாளப்பா. நல்ல வேளையாக வந்தாயே என்று பிரலாபித்து கூற, அதற்கு மேல் பேச மாட்டாமல் அவனுடைய தொண்டை அடைத்து கொண்டது. அவனுடைய மூச்சு திணறுகிறது. அவன் மேலே பேச மாட்டாதவனாய் கந்தசாமியை மென்மேலும் இறுக தழுவியபடி ஊமை போல் அப்படியே ஓய்ந்து போய் இன்பமோ துன்பமோ என்பது தெரியாத மனநிலை மேல் நிற்க, அவனது நிகரற்ற வாஞ்சையைக் கண்டு அவனது உருக்கமான சொற்களை கேட்ட கந்தசாமியும் கட்டில் அடங்கா மனவெழுச்சியும் ஆனந்த பெருக்கும் அடைந்து கண்ணீரை ஆராய் ஓடவிட்டு தேம்பி தேம்பி அழுத வண்ணம் தழுதழுத்த குரலில் பேசத் தொடங்கினான். அப்பா கோபாலசாமி, உன்னை போன்ற சிநேகிதன் இந்த உலகத்தில் வேறு யாருக்காயினும் இருப்பானா? உண்மையான பிரியமுள்ளவர்கள் யார் என்பதை ஆபத்து காலத்தில்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். அதை போல நீ மகா உத்தமமான பரம மித்திரன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அது முதல் அதை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய மனம் அப்படியே பொங்கி போகிறது. உடம்பு பரவசம் அடைந்து விடுகிறது. நான் தான் பெண் வேஷம் போட்டுக்கொண்டு வந்தேன் என்பதை நீ கடைசி வரையில் சொல்லாமல் அவர்கள் உன்னை குழியில் போட்டு மேலே மண்ணை தள்ளும்போது கூட நீ பிணம் போலவே இருந்தாயாமே. ஆகா கோபாலசாமி, நீயே உண்மையான தீரன், நீயே உண்மையான ஆண்மகன், நீயே உண்மையான சிநேகிதன், நீயே உண்மையான புருஷ சிங்கம். ஆகா, நீ என் விஷயத்தில் வைத்திருக்கும் வாஞ்சை எவ்வளவு உறுதியானது என்பதை நீ நன்றாய் காட்டினாய். உன்னுடைய உயிரை கொடுத்தாவது என்னுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற மகா அற்புதமான மனதிடத்தோடு நடந்து கொண்ட உன்னை நான் என்னவென்று புகழ்வது என்பது தெரியவில்லை. கோபாலசாமி, உலகத்தில் மற்றவரும் சிநேகிதர், நீயும் சிநேகிதன்தானா? ஆகா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்வதென்பது தெரியவில்லை. உனக்கு நான் என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்வது கேவலம் மகா அற்ப சன்மானமாக தோன்றுகிறது. செய்கையிலேயே நீ எனக்காக உன் உயிரை விட்டு காட்டினாயே. அப்பேற்பட்ட மனப்போக்குடைய உன்னிடம் நான் என் உயிரை உனக்காக கொடுப்பேன் என்று சொல்வது உனக்கு அவ்வளவு பிரமாதமாக தோன்றாது. நான் என்ன செய்வேன் என்று நிரம்பும் தழுதழுத்து நெகிழ்ந்த குரலில் கூறினான். அதை கேட்ட கோபாலசாமியின் ஆவேசமும் உருக்கமும் முன்னிலும் பன்மடங்கு பெருகின. அவனது கண்கள் முன்னிலும் அபாரமாக கண்ணீரை வழிய விட்டன. அவன் வாய் திறந்து பேச மாட்டாமல் தத்தளித்து 10 நிமிஷ நேரம் வரையில் அப்படியே ஓய்ந்து பேசாமல் நிற்க, அவனது மன எழுச்சியும் உணர்ச்சிகளும் சிறிது தனிவடைய தொடங்கின. அவன் மிகுந்த ஆவலும் விரைவும் காட்டி, அப்பா கந்தசாமி, எனக்கு நீ உபசார வார்த்தை கூட சொல்ல வேண்டுமா? நான் உபசார வார்த்தையையாவது அல்லது பிரதி உதவியையாவது கருதி இப்படி நடந்து கொண்டவனல்ல என்பது உனக்கு நன்றாக தெரியும். நான் அந்த சமயத்தில் செய்தது சிரேஷ்டமான காரியம் என்று நீ நினைத்து சந்தோஷப்பட்டால் அதுவே எனக்கு போதுமானது. அதைவிட வேறு எதையும் நான் கோரவில்லை. அது இருக்கட்டும் கந்தசாமி, பங்களாவில் இருக்கிறவர்கள் இன்றைய தினம் நீ அவசியம் வருவாய் என்ற ஆவலோடு உன் வருகையை எதிர்பார்த்து நெருப்பின் மேல் நிற்பவர் போல தவிக்கிறார்கள். வா, பங்களாவுக்கு போவோம் சீக்கிரமாக என்று கந்தசாமியின் கையை பிடித்து இழுக்க, அவன் சந்தோஷமாக புன்னகை செய்து, அடே கோபாலசாமி, எனக்கு அங்கே வர வெட்கமாக இருக்கிறது. என் கால் பின்னுக்கு இழுக்கிறதே ஒழிய முன்னுக்கு போக மாட்டேன் என்கிறது என்று நயமாக கூறினான். உடனே கோபாலசாமி, அப்படியானால் நீ இவ்விடத்திலேயே இரு. நான் ஒரே ஓட்டமாக ஓடி நீ வந்திருப்பதாக சொல்லி அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று நிரம்பவும் துடியாக கூறி பங்களாவை நோக்கி ஓடுவதற்கு அறிகுறியாக 2 அடி எடுத்து வைத்தான். உடனே கந்தசாமி எட்டி அவனை பிடித்து நிற்க வைத்து, இரு கோபாலசாமி, போகலாம். இன்னும் வெளிச்சமாக இருக்கிறது. விளக்கு வைத்த பிறகு போகலாம். நான் மெயில் வண்டியில் இன்று காலையிலேயே இந்த ஊருக்கு வந்துவிட்டேன். நாம் செய்த காரியம் இவ்வளவு தூரம் பகிரங்கத்துக்கு வந்த பிறகு எனக்கு முக்கியமாக அப்பா, அம்மா, அண்ணன், இந்த பட்டாபிராம பிள்ளை முதலியோரை எப்படி பார்க்கிறது என்ற ஒருவித லஜ்ஜை வந்து போராடுகிறது. கோமளேஸ்வரன் பேட்டையில் யாரும் இல்லை என்பது தெரியும். ஆனால் நான் அங்கே போனால் எனக்கு தெரிந்தவர்கள் உடனே இங்கே வந்து நான் வந்திருப்பதாக சொல்லிவிடப் போகிறார்களே என்று நான் அங்கே போகாமல் பட்டணத்தில் மறைவாக ஒரு இடத்திலிருந்து இப்போதுதான் புறப்பட்டு வருகிறேன். நான் இந்த பங்களாவிற்கு வருவதற்குள் இருட்டி போய்விடும் என்று நினைத்தேன். இன்னும் வெளிச்சமாக இருக்கிறது.
இப்படி தோட்டத்திற்கு வெளியில் மறைந்திருக்கலாம் என்று நினைத்து வந்தேன். தோட்டத்து வேலியில் ஒரு வழி விடப்பட்டிருந்தது. அதன் வழியாக இந்த தோட்டத்திற்குள் வந்து இங்கே கொஞ்ச நேரம் இருந்து இப்படியே பங்களாவிற்குள் போய் முதலில் உன்னை கண்டு பிறகு மற்றவரை காண நினைத்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்கிட்டது போல நீ இவ்விடத்திலேயே ஆஜராகி உட்கார்ந்திருக்கிறாய். உன்னை பார்த்தவுடன் உண்மையில் நீதானா அல்லது என்னுடைய மனப்பிராந்தியோ என்று கூட நான் நினைத்து விட்டேன் என்றான். அதை கேட்ட கோபாலசாமி, உன்னை பார்த்தவுடன் நான் கூட அப்படித்தான் நினைத்து விட்டேன். நாம் எப்போதும் எந்த விஷயத்திலும் ஒரே மாதிரியான அபிப்பிராயம் கொள்கிறவர்கள் அல்லவா? நானும் ஆஸ்பத்திரியிலிருந்து இங்கே வர லஜ்ஜைப்பட்டு கொண்டு கோமளேஸ்வரன் பேட்டைக்கு போய்விட்டேன். பிறகு பட்டாபிராம பிள்ளையும் நம்முடைய கண்ணப்பாவும் வந்து என் சங்கோசத்தை விளக்கி என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். இது நம்முடைய மனசின் கெடுதலை ஒழிய மற்றவர்கள் நம்மிடம் அந்த விஷயத்தை பற்றி பேசவே போகிறதில்லை. உன்னை எப்போது காண்போம் என்று எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ வந்தால் எல்லோரும் அப்படியே சந்தோஷத்தினால் பரவசமடைந்து குதிப்பார்களே அன்றி பழைய சங்கதி எதையும் பேச மாட்டார்கள். ஆனாலும் உன்னுடைய பிரியப்படியே நாம் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து போகலாம். உன்னை அவர்கள் எங்கே கொண்டு போனார்கள்? என்ன செய்தார்கள்? இந்த 15 தினங்களாய் நீ எங்கே இருந்தாய்? உன்னை பற்றி எங்களுக்கெல்லாம் எவ்வித தகவலும் தெரிவிக்காமல் நீ இருந்த காரணம் என்ன? எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் மனம் பதறுகிறது என்றான். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.